ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம ஃபேட் லவ்வோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே எப்படியாவது ஜீமோவோட வியாதியை சரி பண்ணிடணும் அப்படின்னு ஆலியா கூட்டு வந்து உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிக்க, இவ ஐடியா புரிஞ்சு போய் ஜீமோ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நிறைய டாக்குமெண்ட் எழுத வேண்டியிருக்கு, அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறான். மான்மான் கிளம்பி நேரா எந்த இடத்துல எம்ப்ரஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டு கண்டுபிடிச்சு ரொம்ப தூரத்துல இருக்கிற அந்த இடத்துக்கு வரா. அங்க உள்ள வந்து பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க கார்டன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எம்ப்ரஸ் எங்க இருக்காங்கன்னு கேட்க, அவங்க இங்க இல்லம்மா, இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்கன்னு அந்த லேடி சொல்றாங்க. ஆனா அவங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க எவ்வளவு டீசென்டா பிஹேவ் பண்றாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமா இதுதான் எம்ப்ரஸ் அப்படிங்கறத மான்மான் கண்டுபிடிச்சிட்றா. ஆனா அது வெளியே காட்டிக்காம அவங்க எங்க இருக்காங்க, அவங்க பையன் ஜின் இருக்கார்ல அவரோட ஒய்ஃப் தானா அப்படின்னு சொல்ல, அப்படியா நீதான் அவனோட ஒய்ஃபா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குனு மனசு மாதிரி கேள்வி கேக்குறாங்க. நீங்க தான் எம்ப்ரஸா அப்படின்னு மான்மான் போட்டு வாங்க ட்ரை பண்றா. இல்லன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்கார லேடி, அவர் நல்லா இருக்காரா, ஜின் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்க, அதை பத்தி தான் பேசுறதுக்காக இங்க வந்தேன். ஜின் எப்போ எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாரோ அப்பையில இருந்தே அவருக்கு ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கு. வாரத்துல 3 நாள் அவரை யாராவது கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அவர் அங்கிருந்து சண்டை போட்டு மீதி 4 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. இதுவே நடந்துட்டு இருக்கு. இப்ப ராஜாவோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல என்ன ஆக போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதான் எம்ப்ரஸ் கொஞ்சம் வந்தாங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்ல, அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். இப்பயும் எம்ப்ரஸ் வர மாட்டேன் பார்க்க மாட்டேன்னாங்கன்னா அவங்க பையன் உயிர் அவங்க கையில தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு மான்மான் அங்க இருந்து கிளம்பிடுறா. ஒத்து காட்டி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இங்க இன்னொரு பக்கம் ராஜாவோட பர்த்டே வந்துருது. அன்னைக்கு கரெக்டா நம்ம ஜீமோ இருக்கானே, அவன் காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஃபூயும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக அரண்மனைக்கு போயிட்டு இருக்கான். இப்படி ஆளுக்கு போறாங்க. பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமான மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாமே ராஜாக்கு வாழ்த்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ராஜா அப்போ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வைன் குடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஜீமோ ஸ்டூடெண்ட்ஸோட வந்துடுறான். இங்க இருக்கிற எல்லாரும் ராஜாக்காக கவிதை கொண்டு வந்திருக்காங்க. இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும் மக்கள் ராஜாக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜீமோவோட ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் அந்த கவிதையை சொல்ல ஆரம்பிக்க ராஜாக்கு ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிட்டு எல்லாம் விருந்து சாப்பிட்டு அப்புறம் கிளம்புங்க, உங்க எல்லாருக்கும் பரிசு இருக்கு அப்படின்னு அனுப்புறாரு. அடுத்து ஜீமோட டீம் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. இப்போ ஜின்னோட வீட்ல இருந்து கிஃப்ட் வருது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஒரு பெரிய பாக்ஸ கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. கரெக்டா அந்த பாக்ஸ ஓபன் பண்ணலான்னு போகும்போதே ஏற்கனவே ஃபூயூ இருக்கானே, அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி வச்சிட்டு இருக்கான். ஜின்னோட கிஃப்ட் பெரிய பாக்ஸ்ல வருது. அதுக்குள்ள நம்ம அனுப்பின அடியால உள்ள விட்டுரு. அங்க இருந்து அடியால் வெளியே வந்து அப்பாவை ஏதாவது பண்றானோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா ஜின்னுக்கு பயங்கர தண்டனை கிடைக்கும் சொல்லிருக்கான். அதே மாதிரி பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு யாரோ வெளியே வராங்க. ராஜாவை காவல் காக்குறதுக்கு ஆளுங்க எல்லாம் விறுவிறுன்னு ஓடி வந்து முன்னாடி நிக்க, பார்த்தா உள்ள இருந்து டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு ஒருத்தி வரா. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டே ராஜாட்ட போய் கிஃப்ட் கொடுக்க, ராஜா உடனே சிரிச்சுக்கிட்டே கிஃப்ட் பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒண்ணும் புரியல ஃபூயூக்கு, எப்படி நம்ம அனுப்புன அடியால் மிஸ் ஆனா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஜின்னோட அம்மா பேரரசி எம்ப்ரஸ் அங்க உள்ள வந்துடுறாங்க. எம்ப்ரஸ பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு நிக்க, கரெக்டா ஃபூயூவோட அம்மா இவ என்ன இங்க பண்றா அப்படின்னு தோணுது. ஜின் ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆகி நின்னுட்டு இருக்கான். அவன் கிட்ட மான்மான் ஓடி போயிட்டு, என்னால உனக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட், ப்ளீஸ் அதை வாங்கிக்கோ, பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா ஏறி வந்து முதல்ல ஜின்னை தான் பாக்குறாங்க. என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி இமோஷனல் ஆக, உடனே நம்ம மான்மான் பாக்குறா. நீங்க போயிட்டு நீங்க ஃபங்க்ஷன் ஃபுல்லா எங்க கூட இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ராஜா வந்துடுறாரு. என்னம்மா நீ இங்க வந்திருக்க அப்படின்னு அவ ஷாக் ஆயிட்டு கேட்க, உத்தரவு இல்லாம நான் வந்திருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு எம்ப்ரஸ் சொல்றாங்க. உனக்கு இங்க வரதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, என் பர்த்டே எனக்கு வரதுக்கு உரிமை இல்லையா, வா போலாம் அப்படின்னு ராஜா நேரா கூட்டு போயிட்டு அவங்கள அரியணையில கூட பக்கத்து உட்கார வச்சுட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபூயூவோட அம்மாக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ராஜாவும் எம்ப்ரஸும் வெளியே பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உன் பையனை பாக்குறதுக்கு தானே வந்த அப்படின்னு ராஜா கேட்க, ஆமா அவனை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டுட்டு தான் இருந்தேன், ஆனா இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஆபத்து வரும்னு தெரிஞ்சது எனக்கு, அதனாலதான் நானே நேர்ல வரலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு ஜின்னோட அம்மா சொல்றாங்க. இல்ல இல்ல அப்படிலாம் நீ கிளம்பி போகாத, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு, ஜின்ன நான் நல்லா தான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, உடனே எம்ப்ரஸ் பாத்துட்டு என் பையனை என் மேல சந்தேகப்பட்டு அவன் மேலேயும் உங்க பையனே இல்ல நீங்க சந்தேகப்பட்டீங்க, அதனால ஒட்டுமொத்த அரண்மனையும் அவன் கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்குச்சு, அது என்னைக்குமே எனக்கு மறக்காது. ஆனா உங்க 2வது பையனை பாருங்க ஃபூயூ, சின்ன வயசுல இருந்து எந்த கஷ்டமும் படாம வளர்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு என்ன குறை இருந்தது, என் பையன் அனுபவிச்ச அளவுக்கு அவன் டார்ச்சர் அனுபவிச்சானா, இந்த இடத்துல நான் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜின்னோட அம்மா கிளம்பிடுறாங்க.
இங்க நேரா மான் ஃபூயூ கிட்டயும் அசிஸ்டன்ட் கிட்டயும் வந்துடுறா. நீங்க தானே ஆள் ஏற்பாடு பண்ணீங்க, நல்ல வேலையா ஜின்னத முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லனா அந்த பாக்ஸ்குள்ள இருந்து வந்திருந்தா கெட்ட ஆளு ஜின்னோட நிலைமை ஏன் நிலைமை என்ன ஆயிருக்கும், ஏன் இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றேன்னு கேட்க ஃபூயூ பாத்துட்டு இருக்கான். நீ என்ன சொல்லன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, ஜின்னு உங்ககிட்ட நல்லபடியா தானே நடந்துட்டு இருக்காரு, அந்த மாதிரி எந்த அண்ணன் எந்த அரச குடும்பத்துல நடந்துக்கிறாங்க, நீ ஏன் இப்படி இருக்கன்னு கேட்க, ஆமா ஜின்னு போனா போதுன்னு விட்டுதான் நான் இந்த இடத்துல இருக்கேன், ஜின்னு தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் ஒரு வெட்டி பீஸ், அதான உனக்கு என் அப்பாக்கு எல்லாருக்கும் எண்ணம். இங்க பாரு, அவன் உன்னை என்ன சொல்லி மயக்கி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா அவனை விட உன் மேல நான் நிறைய பாசம் வச்சிருக்கேன். சின்ன வயசுல எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு மறுபடியும் ஃபூயூ கேட்க, சின்ன வயசுல யாருமே குழந்தையில எது வேணா பேசுவாங்க, நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத ப்ளீஸ் அப்படின்னு மான்மான் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஆனா ஃபூயூக்கு பயங்கரமா ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. மழையில நனைஞ்சிட்டு அழுதுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு அவங்க அம்மா போயிட்டு இருக்காங்க, அவங்க பின்னாடியே கொஞ்ச தூரம் போறான். அவனுக்கு மறுபடியும் பிளாஷ்பேக் ஞாபகம் வந்துருது. அவங்க அம்மா ஏற்கனவே அவங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல எல்லாத்தையும் எரிச்சிட்டு அந்த பில்டிங்கே எரிய ஆரம்பிச்சப்போ ஜின்னு பக்கத்துல ஓடி வந்திருக்கான். அவங்க அம்மா அவனை தள்ளி விட்டுருக்காங்க யாருன்னு கூட பார்க்காம. அப்புறம் அப்படியே இங்க விழுந்து மயங்கி இருக்கான். அப்புறம் அவங்க அம்மா அவனை தூக்கிட்டு கொண்டு போய் காப்பாத்திருக்காங்க. இதனால தன் மேல அக்கறையே இல்லாம அப்பா மேல மட்டும் அக்கறை வச்சுட்டு இருக்கீங்களேன்னு ஜின்னுக்கு சின்ன வயசுல இருந்தே கோவம் இருக்கு அவங்க அம்மா மேல. அதனால இப்பயும் பேசாம அவங்க போட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். உங்க அம்மாவை மன்னிச்சுக்கோங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு மறுபடியும் அவங்க அசிஸ்டன்ட் சொல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து மறுபடியும் ஜின்னு கிளம்பி போயிடுறான். அவங்க அம்மா அங்கேயே ஒரு இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க வேலைக்கார லேடிஸ் எல்லாம் வந்துடுறாங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனா என் பையன் இன்னும் என்ன மன்னிக்கல, என்ன பார்த்துட்டும் பேசாம கிளம்பி போயிட்டா அப்படின்னு அவங்க அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க கரெக்டா நம்ம ஜின்னு கிட்ட அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பாசமா மான்மான் உங்க அம்மாவை கூட்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா, செம்ம இல்ல அப்படின்னு சொல்ல, அவளுக்கும் நாளைக்கு பிறந்த நாள், அவளுக்கு நான் ஏதாவது பண்ணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மான்மானும் ரூம்குள்ள வந்துடுறா. இங்க பாரு, நீ எப்பதான் உன்னை பத்தி எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்ல போற அப்படின்னு யூட்டா கேட்க, எல்லா உண்மையும் சொல்லணும், இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும் நான் அப்புறம் சொல்லிடுறேன், அது மட்டும் இல்லாம அந்த கிளவுட் பேட்டர்ன் இருக்குல்ல அது பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட போதும், அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன், இல்லனா எல்லாமே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு யூட்டாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ஃபூயூ மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறான். என்ன நடந்துச்சு பார்த்தல, என்கிட்ட எப்படி பேசிட்டா பார்த்தல, ஒரு தெருநாயை மதிக்கிற மாதிரி என்ன பாத்துட்டா அவ, அப்படி பண்ணக்கூடாது, நீ அவளை கூட்டிட்டு வா, நான் அவகிட்ட பேசணும், அதுவும் இல்லாம என் அண்ணனுக்கு எப்படி எல்லாமே கிடைக்கலாம், அப்பாவோட சப்போர்ட்ல இருந்து எல்லாமே அவனுக்கே கிடைக்குது, அவ எனக்கு கிடைக்க வேண்டியவ மான்மான், இதுக்கு மேல அவன் கூட இருக்க கூடாது, நீ அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அசிஸ்டன்ட்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு உடம்பு முடியல, உங்களை முதல்ல பாத்துக்கோங்கன்னு சொல்ல, ஆமா நான் ஃபர்ஸ்ட் சரியாகணும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். இது ஃபூயூ மறுபடியும் பிளாஷ்பேக் ஞாபகம் வந்துருது. சின்ன வயசுல அந்த குட்டியா இருக்கும் போது ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிருக்காங்க, ஃபூயூவும் மான்மானும். அப்படி ஒரு தடவை நான் உன் கூட வரேன், உன் ஊருக்கு பத்திரமா உன்னை பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு மான்மான் சொல்லியிருக்கா. சரி ஓகே அப்படின்னு ஃபூயூவும் பயங்கர ஹாப்பியா இருந்திருக்கான். ஒரு தடவை மான்மான் வரதுக்குள்ள ஃபூயூ அவளை அழகா பெயிண்டிங் மாதிரி வரைஞ்சிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மழை கொட்ட ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம பெயிண்டிங் ஒளிய வச்சுட்டு குட்டி ஃபூயூ அங்க இருந்து போயிடுறான். மான்மான் அதுக்கு அப்புறமா வரா. ஃபூயூவை காணுமே அப்படின்னு பாத்துட்டு, எனது அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவர் தத்தெடுத்துட்டு என்ன ஊரை விட்டு கூட்டு போறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு, அதுக்கு பேக் பண்ணிட்டு தான் என்னால லேட்டா வந்துட்டேன் இன்னைக்கு, இனிமே இந்த போ இருக்குல்ல இந்த பவ் தான் உனக்கு என்னோட கம்பெனி கொடுக்கும், சாரி அப்படின்னு அங்க இருந்து சொல்லிட்டு அந்த பவ்வை மட்டும் கத்தி வச்சுட்டு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ஃபூயூ வரான். அந்த பவ்வை கையில எடுத்துட்டு அவ வருவா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அரண்மனையில இருந்து ஆளுங்க வந்து அவனை கூட்டு போயிருக்காங்க. இதுதான் அவங்களோட பிரிவுல நடந்திருக்கு. இங்க பார்த்தா நம்ம ஜீமோ வரா. நோட்டீஸ் போர்ட்ல எழுதி இருக்கு, இப்போ ராஜாவோட பர்த்டேவை முன்னிட்டு அரசாங்கத்துக்கு வேலை செய்யறதுக்கு புதுசா ஆளுங்களை நியமிக்க போறோம் அப்படின்னு. உடனே ஜீமோ பாக்குறான், நம்ம எழுதியே ஆகணும்னு முடிவு பண்ணிடுறான் எக்ஸாம. நேரா அவங்க அப்பாட்ட வந்துட்டு, அப்பா பாவம் ஆலியா எவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணு, இப்ப நம்ம கூட சாதாரணமா இருக்கா, அது ஏன்னா நான் டம்மியா இருக்கதால தானே, எனக்கு வர வருமானம் பத்தல, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலான் இருக்கேன், அப்புறம் நல்ல வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் நல்லபடியா ஆலியாவை பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல, என்னடா இஷ்டத்துக்கு உளறிக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க ஊருக்குள்ள, அங்க போய் ஜெயிச்சு நீ அரண்மனைக்கு வேலைக்கு போறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு உங்க அப்பா சொல்றாரு. கரெக்டா ஆலியா மார்க்கெட் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரா. அவளை ஜீமோ பார்த்துட்டு, ஆலியா இதுக்கு மேல நீ கொஞ்சம் கொஞ்சமா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம், உனக்கு அப்புறமா விதவிதமா நான் வந்துட்டு நல்ல நல்ல கறியா வாங்கி போடுவேன் அங்க இருந்து ஓடி போறான். இவனுக்கு என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்டுட்டு ஆலியா உள்ள சமைக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறா. இங்க ரொம்ப உடம்பு முடியாம ஃபூயூ இருக்கான். அவனை பாக்குறதுக்கு மான்மான் வரவே இல்லைன்னு மறுபடியும் லெட்டரா எழுதிட்டு இருக்கான். இங்க நம்ம ஜின்னு பாத்துட்டு இருக்கான். ஜின்னு அவளை ஒரு டேட்டுக்கு கூப்பிட்டு அழகா லெட்டர் எழுதிட்டு இருக்கான். ரெண்டு லெட்டருமே மான்மானுக்கு வருது. ஃபூயூவோட லெட்டரை மான்மான் கண்டுக்கவே இல்லை, ஏன்னா அவ கம்ப்ளீட்டா இப்ப ஜின்ன லவ் பண்றா அப்படிங்கறதால.
அவர் நான் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபூயுவை நான் எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுறா. ஃபூயு கிட்ட ஆளுங்க போறாங்க, உங்களை பார்க்க மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா? எவ்வளவு தைரியம் அவளுக்கு, அப்படி அவ சொல்லக்கூடாது. நான் என்ன பண்றேன் பாருன்னு கத்தி எடுத்து கை அப்படி நறுக்கிக்கிறான். இப்ப எனக்கு கையில அடிபட்டுருச்சு, அவளை போய் பார்க்க வர சொல்லுன்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். அசிஸ்டன்ட்க்கு என்ன பண்றதுன்னு புரியல. நேரா மான்மான் கிட்ட போய் அவ காலில் விழுந்து இப்பயாவது ஒரு தடவை பார்க்க வாங்க ப்ளீஸ்ன்னு சொல்ல, என்ன அநியாயமா இருக்கு, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவாங்களா, வர மாட்டேன் அப்படின்னு மான்மான் சொல்லிடுறா. ஃபூயு கிட்ட போயிட்டு உங்களை வந்து மான்மான் பார்க்க வர மாட்டாங்களா, அடிபட்டா டாக்டரை தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, இப்ப நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஏன் அவ கண்டுக்க மாட்டேங்கிறா, எனக்கு தான் அவ சொந்தம், அவள மாதிரி கியூட்டா பவு நான் எப்படி கட்டுறது அப்படின்னு கைய போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஜின் மான்மான் 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஜின் உடனே இங்க பாத்துட்டே இரு அப்படின்னு சொல்ல, திடீர்னு மான வேடிக்கைலாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இது சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு மான்மான் சொல்லிட்டு, இது எதுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் அப்படின்னு திரும்பி பார்க்க, இன்னைக்கு ஓம் பர்த்டே, நீ சொன்னல உனக்கு பிடிச்ச ஒரு ஆளோட வான வேடிக்கை பாக்குறதா பர்த்டேல ஹாப்பியா இருக்கும்னு, உனக்கு பிடிச்ச ஆள் நான் தானான்னு எனக்கு தெரியாது, ஆனா வான வேடிக்கைய உனக்கு வந்து டெய்லி கூட காட்டுவேன்னு சொல்ல, எனக்கு பிடிச்ச ஆள் நீதான், ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்ல மறைச்சிட்டேன், அதனாலதான் உன்கிட்ட என்னால பாசத்தை வெளிக்காட்ட முடியல, நான் வந்து ஆலியாவே கிடையாது அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. நீ ஆலியா இல்ல, உன் பேரு மான்மான்னு எனக்கு எப்பவோ தெரியும், எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் உன்னை நான் காதலிக்க ஆரம்பிச்சேன், என் வாழ்க்கை ஃபுல்லா உன்னோட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, ஆனா ஆலியா தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு அப்படின்னு மான்மான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆலியா கிடையாது, எங்க இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ல வேணா இருக்கலாம், ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு மான்மான் தான், நீ வேணா அதை ஆக்சிடென்ட்னு சொல்லுவ, ஆனா நான் அதை என்னோட டெஸ்டினின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு ஜின் சொல்லிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்ல, வேகமா மான்மான் அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேரும் ஒரு வழியா எல்லா சீக்கிரட்டும் மிஞ்சி போயிட்டு அடுத்து ஒன்னா சேர்ந்துடுறாங்க. மான்மானும் ஜின்னும் ஒரே ரூம்ல வந்து உட்காந்துட்டு 2 பேரும் வெக்கப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் படுத்திருக்கலாமா அப்படின்னு ஜின்னு சொல்றான். படுத்துட்டு ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கலான்னு ஜின்னு பக்கமா திரும்ப, அதுக்குள்ள மான்மான் தூங்கி போயிடுறா. ஜின்னு சிரிச்சுட்டே அவளை பார்த்துட்டே படுத்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில மான்மான் எந்திரிக்கிறா. ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்கு, அப்பா கூப்பிட்டுருக்கதால அரண்மனைக்கு போறேன், நீ மெதுவா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மான்மான் நேரா கிளம்பி ஜீமோவோட அப்பாவை பார்க்க போயிடுறா. அது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு விஷயத்த சொல்லணும், பயப்படாதீங்கன்னு சொல்ல, ஜின்னுக்கு உன்னை பத்தி உண்மை தெரியற வரைய வேற எதுவும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஜீமோவோட அப்பா சொல்றாரு. அது வந்து அங்கிள் அப்படின்னு இவ பல்ல காட்ட, ஏடி உண்மை தெரிஞ்சிச்சா, என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு பயமா இல்லையா, ஒருவேளை ஜின்னு உன் மேல பாசம் காட்டி சரி ஓகே உன்னை பொண்டாட்டியா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனா அவங்க அப்பாக்கு தெரிஞ்சா நீ பண்ணிருக்கிறது ராஜ துரோகம், இளவரசி இடத்துல நீ இருக்க, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொல்ல, இப்ப மான்மானுக்கு லைட்டா பயம் வந்துருது, என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஜீமோ எக்ஸாம்க்கு கிளம்பிட்டு இருக்கான். கூடவே இருந்துட்டு ஆலியா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க பத்திரமா நான் உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னு எக்ஸாம் ஹாலுக்கு கூட்டு போயிட்டு சாப்பிடறதுக்கு கொடுக்குறா. பார்த்து புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறா. ஒவ்வொன்னா பார்த்து பண்ணிட்டு இருக்கா. சுத்தி நிக்கிற எல்லாரோட ஒய்ஃபும் அவங்க ஹஸ்பண்ட பத்திரமா கவனிச்சுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட், நான் தான் அவரை நல்லா கவனிச்சுக்குவேன் ஆலியா சொல்லிட்டு இருக்கா. ஜீமோவோட பேரை அடுத்து அட்டெண்டன்ஸ்ல கூப்பிடுறாங்க. ஜீமோ உள்ள போறான், எக்ஸாம் எழுதுறதுக்கு உட்காடுறான். திடீர்னு பார்த்தா ஆலியாக்கு அவன் பண்ற துரோகம், அப்புறமா ஆலியா அவனுக்கு முத்தம் கொடுத்தது எல்லாமே ஞாபகம் வருது. தாங்கிக்க முடியாம போத்துன்னு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இங்க மான் ஜின்னு 2 பேரும் ஒன்னா வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க அப்பா ஒரு வேளை உன்னை ஒத்துக்கலன்னா என்ன பண்றது, என்ன கொன்னுட்டாருன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, இங்க பாரு ராஜா வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பெருசா இருந்தது கிடையாது, அதுவும் இல்லாம ஃபூயு இருக்கானே நாட்டை பாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியே தான் அவனுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க, என்ன மாதிரி அவனுக்கும் திறமை இருக்குங்கிறதுல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு, அவன் ராஜா பொறுப்பை ஏத்துக்கிட்டும், நம்ம 2 பேரும் அப்பா ஒத்துக்கலன்னா வேற எங்கேயாவது போயிடலாம், கவலைப்பட வேண்டான்னு சொல்ல, எனக்காக ராஜா பதவியவே விடுவியா அப்படின்னு மான்மான் கேட்டுட்டு இருக்கா. நீ வா முதல்ல எங்கேயாவது போலான்னு ஜின் அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். ஃபூயு ஒரு பக்கம் உடம்பும் ரொம்ப முடியாம கையும் வேற கட் பண்ணிக்கிட்டு ரொம்ப நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் அவன்கிட்ட போயிட்டு கொஞ்சமாவது சாப்பிடுங்க, அவங்க மான்மான பத்தி அப்படின்னு சொல்ல வர, அவளை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு ஃபூயு வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இங்க ஆலியா வெளியே வெயிட் பண்ணிட்டே இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜீமோ வரான். வந்துட்டு என்ன தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு உட்காந்துக்கிறான். இவருக்கு என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேருமா உள்ள எடுத்துட்டு என்னங்க ஆச்சு சொல்லி தொலைங்கன்னு சொல்ல, நீங்க வாய மூடுங்க அப்படின்னு ஜீமோ கத்த ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்னாச்சு, ஜீமோ எக்ஸாம்ல என்ன பண்ணா, இந்த ஜின்னுக்கும் ஃபூயுக்கும் நடுவுல இருக்கிற சண்டை என்ன ஆக போகுது, மான்மானோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.